அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய ஃபிக்ஹ் பாடத்தில் சென்ற 127வது வகுப்பில் இன்திலார் பண்ணுவது, தொழுகையுடைய நேரத்தில் யாராவது மஸ்ஜிதுக்குள்ளே நுழைந்து விட்டார், ஒரு இமாம் தொழுவித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் சமீபத்தில் வந்துவிட்டார், அவருக்கு இந்த ரக்காத் தப்பி போய்விடும் என்று உணர்ந்த இமாம் இன்திலார் பண்ணுவது, அவர் தொழுகையில் சேர்ந்து கொள்ளும் வரைக்கும் எதிர்பார்ப்பது ஆகுமாக்கப்பட்ட விடயம். அது ஒரு சுன்னத்தான விடயம் என்கிறதெல்லாம் நாங்கள் பேசினோம். அதற்குரிய நிபந்தனைகளையும் நாங்கள் கூறினோம். இப்படியாக எதிர்பார்க்க முடியும் தொழுகையில் இரண்டு இடங்களில் தான். முதலாவது இடம் ருக்கு, இரண்டாவது இடம் அத்தஹியாத். இந்த ரெண்டை தவிர வேறு இடங்களில், உதாரணத்துக்கு தக்பீர் தஹரீமா கட்டி நின்று கொண்டிருக்கிறார், அல்லது ஏனைய ரக்காத்துகளை முடித்து தக்பீருக்கு நிலையுடைய சந்தர்ப்பத்துக்கு வந்திருக்கிறார், இப்படியான நிலைமைகள் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதே நேரம் சஜிதாவில் இருக்கிறார், எதிர்பார்க்க முடியாது. மாறாக இந்த ரெண்டு இடங்களில், அதாவது ருக்குலையும் அத்தஹியாத்திலையும் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். இன்று புதிய மஸ்அலா தான் நாங்கள் பேசுகிறோம். பொதுவாக ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் ஒரு இமாம் நியமிக்கப்பட்டு இருப்பார். அந்த இமாம் தான் தொழுகையை நடத்துவார். இப்படியான மஸ்ஜிதுகளில் இமாம் உடைய அனுமதி இல்லாமல் நாம் இமாம் ஜமாத் ஒன்று ஆரம்பிக்க முடியாது. உதாரணத்துக்கு வைத்து கொள்ளுங்கள், லுஹர் தொழுகைக்கு அசான் சொல்லிவிட்டது. இப்பொழுது 10 நிமிடம் 15 நிமிடங்கள் தாமதம் கொடுப்பார்கள் தொழுகையை முதலாவது இமாம் ஜமாத்தாக நடத்துவதற்கு. அதுக்கு முன்னால் ஒருவர் இமாம் ஜமாத் ஒன்றை நடத்துகிறார், இமாமுடைய அனுமதி இல்லாமல். இவ்வாறாக அனுமதி இல்லாமல் செய்வது கூடாது. இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் இதனால் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகளுக்கு காரணம் உருவாகிவிடும். இப்படியாக ஒருத்தர் தொழுவிக்காமல் இருக்கிறது, நாம் கூறியதை போல ராத்திபான ஒரு இமாம் அந்த மஸ்ஜிதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில தான். ஆனால் சில மஸ்ஜிதுகள் இருக்கிறது, அப்படி ஒரு இமாமை நியமித்து இருக்க மாட்டார்கள். குறிப்பாக அங்கு இமாம் ஒன்று இருக்க மாட்டார்கள். பாதையோரங்களில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், அதிகமாக மக்கள் வருவார்கள், அவர்கள் 4-5 பேர் கூடுவார்கள், 10-15 பேர் கூடுவார்கள். இப்படியாக ஜமாத் தொழுகைகள் நடத்திவிட்டு செல்வார்கள். இந்த சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு அனுமதி எடுக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை கிடையாது. அஸ்ஸானுக்கு பின்னால் இக்காமத் கூறிவிட்டு ஜமாத்துகளை நடத்த முடியும். அல்லது சில மஸ்ஜிதுகளில் ஒரு இமாமை நியமித்தே இருக்க மாட்டார்கள். அப்படியான சந்தர்ப்பங்கள்லையும் யாரிடத்திலையும் அனுமதி கேட்க அவசியம் கிடையாது, நமக்கு இமாம் ஜமாத் நடத்த முடியும். அடுத்து ஒரு முக்கியமான மசாலாவை நாங்கள் இங்கே பார்ப்போம். வமன் சொல்லா முன்ஃபரிதன் அவு சொல்லா ஃபி ஜமாத்தின் சும்ம வஜத ஜமாத்தன் துசல்லா நுதீப. ஒருத்தர் ஃபர்லு தொழுகையை, லோஹரோ அசரோ ஏதோ ஒரு ஃபர்லு தொழுகையை முன்ஃபரிதாக தனித்து தொழுதார், அல்லது ஒரு ஜமாத்தோடு தான் தொழுதார். பொறவு இவர் காண்கிறார், மஸ்ஜிதில் இன்னும் ஒரு ஜமாத் தொழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த ஜமாத்தில் அதிகமானவர்களும் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர் மீண்டும் அந்த ஜமாத்தோட சேர்ந்து தொழுகிறது சுன்னத்தாக்கப்படும். அப்படி தொழக்கூடிய நேரத்தில் இவர் ஃபர்லுடைய நியத்தை தான் வைக்க வேண்டும். அதோடு இவருக்கு சில நிபந்தனைகளும் இருக்கிறது. உதாரணத்துக்கு, நான் மஸ்ஜிதுக்கு சென்றேன், தனிமையாக தொழுதேன், அல்லது ஒரு இமாம் ஜமாத்தோடு தான் தொழுதேன் என்றாலும் இன்னும் ஒரு இமாம் ஜமாத் அதன் பின்னால் நடத்தப்படுகிறது, நான் மஸ்ஜிதுக்குள்ளே தான் இருக்கிறேன், எனக்கு சிந்தனை வருது இந்த இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவோம் என்று. அப்படி தொழுவது கூடுமா கூடாதா? தொழலாம், பிரச்சனை கிடையாது. அது சுன்னத்தாகவும் இருக்கிறது. ஆனாலும் அப்படி தொழக்கூடிய நேரத்தில் நாங்கள் இரண்டாவது விடுத்தமும் ஃபர்லுடைய நியத்தை வைத்து தான் தொழ வேண்டும், சுன்னத்துடைய நியத்தை வைக்க முடியாது.
ஏனெனில் ஆதா என்று சொல்லும் பொழுது அது ஃபர்லைத்தான் நாங்கள் மீட்டுகிறோம். எனவே ஆதா என்று சொல்வது வெறுமனே மீட்டுதல் என்ற கருத்தை உள்ளடக்கிறது. அத்துடனே முதலாவது தொழுகை எந்த முறையில் தொழப்பட்டதோ அதே முறையில் இரண்டாவது ஃபர்லு தொழுகையும் தொழப்பட வேண்டும். அப்படி என்றால் இந்த முதல் தொழுதவருக்கு மீண்டும் அந்த தொழுகையை மீட்டலாம். இரண்டாவது நிபந்தனை, அந்த மீட்டப்படக்கூடிய தொழுகை அதே தொழுகையுடைய நேரத்தில் தான் அமைந்திருக்க வேண்டும். அப்படி அல்லாமல் தொழுகையுடைய நேரம் பிந்தியதன் பின்னால் இவருக்கு ஏற்கனவே தொழுத தொழுகையை மீட்ட முடியாது. அத்துடனே இவ்வாறாக மீட்டி தொழக்கூடிய தொழுகைகள் ஒரு விடுத்தம் தான் மீட்ட முடியும். அதாவது முதல்ல அவர் தொழுதார், பின்பு மீட்டி தொழுகிறார், மூன்றாவது விடுத்தம் அவ்வாறு தொழ முடியாது. அத்துடனே முதலாவது இவர் தொழுத தொழுக சிஹத்தாக இருக்கிறோம், சீரான முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் நடைபெற்றிருக்க வேண்டும். அப்பொழுது தான் மீட்டல் என்ற பெயர் இரண்டாவது தொழுகை தொழும் பொழுது எடுப்படும் என்கிறதனையும் உள்ளத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக ஏற்கனவே தொழுத தொழுகையை மீட்டி தொழுவதற்குண்டான ஆதாரம்தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகையை தொழுவித்தார்கள். 2 மனிதர்கள் அங்கே வந்தார்கள். அவர்கள் நபி அவர்களுடன் சேர்ந்து சுபஹ் தொழுகையை தொழவில்லை. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா மனஅகுமா அன் துஸல்லியா மஅனா, நீங்க 2 பேரும் எங்களுடன் சேர்ந்து தொழாமல் இருந்த காரணம் என்ன? நீங்கள் தொழாமல் தடுத்து கொள்வதற்குண்டான காரணம் என்ன? காலா யா ரசூலல்லாஹ், அந்த இருவரும் கூறினார்கள், கது ஸல்லைனா ஃபீ ரிஹாலினா, நாங்கள் எங்களுடைய வாகனத்தில் தொழுதோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபலா தஃஅலு இதா ஸல்லைதுமா ஃபீ ரிஹாலிகுமா, நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வாகனத்தில் தொழுதிருந்தாலும் சும்மா அத்தைத்துமா மஸ்ஜித ஜமாத்தின், பின்பு ஒரு ஜமாத் நடத்தப்படக்கூடிய மஸ்ஜிதுக்கு, அதாவது கூட்டு தொழுகை நடத்தப்படக்கூடிய மஸ்ஜிதுக்கு நீங்கள் வந்தால் ஃபஸல்லியா மாஹும், அவர்களோடு சேர்ந்து நீங்கள் தொழுங்க. ஃபஇன்னஹா லகுமா நாஃபிலத்துன், நீங்கள் ஆரம்பத்தில் தொழுத தொழுகை உங்களுக்கு நஃபிலாக அமைந்துவிடும். ரவாஹு அபூ தாவூத் வத்திர்மிதி வகால ஸஹீஹுன். எனவே இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ் ஸஹீஹ் என்று கூறுகின்றார். இவ்வாறாக ஏற்கனவே தொழுத தொழுகையை மீட்டி தொழுவதற்குண்டான சந்தர்ப்பமும் ஷரீஅத் நமக்கு கூறியிருக்கிறது என்கிறதனை படித்துக்